ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெந்தயக்கீரை கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு ஒரே மாதிரி, சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு கிரேவி ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி வெந்தயக்கீரை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். பூண்டு நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. பூண்டு நிறைய சேர்த்துருக்கோம். வேர்க்கடலை எல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், வெந்தயக்கீரை தான் எடுத்துருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பூண்டு தோல் நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே ஒன்றும் பாதியமாக இடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா இடித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்துருக்கேன். இந்த பாகத்தை நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி மல்லாட்டை நல்லா வறுத்துடலாம். 1 டீஸ்பூன் தனியா. இப்போ நல்லா வறுத்தாச்சு. அப்படியே இதை அள்ளி ஜாரில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டில் 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கியிருக்கு. கட் பண்ணி வச்சுருக்க கீரையை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கீரை வதக்கின பாத்திரத்தில் தான் ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம் 1/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், மீதி இருக்கிற பூண்டையும் அப்படியே சேர்த்துருங்க. நல்லா வதங்கிட்டு ஒரு வெங்காயம் பெரிய சைஸு நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். வதங்கிட்டு 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கிட்டு இது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்படியே கொஞ்சமாக தண்ணி மசாலா வேகட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமுக்கு நம்ம வதக்கி வச்சுருக்க வெந்தயக்கீரையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதக்கி வச்சு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவிக்கு தகுந்த தூள் உப்பு. தண்ணி நிறையா விடக்கூடாது. நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். அதை மூடி வைங்க. ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வைங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஆறிடுது. 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, இதை ஃபஸ்ட்டு பொடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அப்படியே சேர்த்துருங்க. இதுவும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற தக்காளி விழுது எல்லாமே அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு.
கொஞ்சமாக ஜாரில் தண்ணி விட்டு கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், தண்ணி அதிகமாக விடக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைங்க. செஞ்சு பாருங்கள், சூப்பரான வெந்தயக்கீரை கிரேவி ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உப்பு ஒரு டைம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு தான் மெயினாக நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் இந்த கிரேவியை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வெந்தயக்கீரை கிரேவி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். எப்படி இருக்குது பாருங்கள், தலை சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெந்தயக்கீரை கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.